السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனது பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நேற்றைய பயானின் முடிவில் பாவம் செய்யக்கூடிய மக்களை திட்டக்கூடாது, தவிக்கக்கூடாது, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத் என்ற நேர்வழி கிடைப்பதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு 2 செய்திகளை நாம் சொல்ல விரும்புகிறோம். புகாரி ஷரீஃபில் வருகிற ஒரு வரலாறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் ஒருவரான சுஹைல் இப்னு அம்ர் தௌசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு ஒரு சிறந்த வரலாறு. அதை சொல்லும் நேரமோ இப்போது சொல்லும் நோக்கமோ நமக்கு இல்லை. அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு தன்னுடைய சமுதாய மக்களை இஸ்லாத்தை அழைக்க ஆசைப்பட்டு, இஸ்லாத்திற்கு அழைக்க ஆசைப்பட்டு, அல்லாஹ்வுடைய நபியிடத்திலே அனுமதி பெற்று தன் சமூக மக்களை சந்தித்து அந்த சமுதாய மக்களுக்கு அவர் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தார். அப்போது அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்கள். உடனே அவர் நபியிடத்தில் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்ன தௌசன் கத் ஹலகத் அஸத், நாயகமே, என்னுடைய கூட்டமான தௌசு கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்து விட்டார்கள். அது அவர்களுடைய விருப்பத்திற்கு சொந்தமானது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்ததோடு அவர்கள் நாயகமே இஸ்லாத்தை திட்டுகிறார்கள், இஸ்லாத்தை குறை பேசுகிறார்கள், உங்களை ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள். அவர்கள் நாசமாகி விட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார்கள். இப்படிப்பட்ட மக்களை நாயகமே நாம் வாழ்த்தக்கூடாது, இவர்களை விடக்கூடாது. அலைஹி, நாயகமே, இவர்களுடைய அழிவுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், இவர்களை சாபமிட்டு விடுங்கள், அவர்கள் அழிந்து போகட்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்கள் என்பதாக சுஹைல் இப்னு அம்ர் தௌசி அவர்கள் கொதித்து போய் நபியிடத்திலே சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மக்கள் என்னையா திட்டினார்கள், நான் என்ன பாவம் செய்கிறேன், இதற்காக என்னை திட்டுகிறார்கள், இஸ்லாத்தை பற்றி ஏன் அவர்கள் குறை பேசுகிறார்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவோ, அதை கேட்டு கோபம் கொள்ளவோ வருத்தப்படவோ இல்லை. மாறாக அந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி பத்துவா செய்யும்படி அவர் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. பத்துவா கேட்டாங்க, அல்லாஹும் மஹதி தௌசன் பஹதி, யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு, அவர்களை எல்லாம் முஸ்லிம்களாக ஆக்கி என்னோடு கொண்டு வந்து அவர்களை சேர்த்து விடு அல்லாஹ்வே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா தான் கேட்டார். அன்பர்களே, யார் நம்மை எதிர்க்கிறார்கள், யார் நம்மை வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ, யார் நம்முடைய அழிவை நாடுகிறார்களோ அவர்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க நாம் துஆ செய்வதுதான் அவர்களை நாம் வெற்றி கொள்வது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். துஆ செய்த பின்னால இதே சுஹைல் இப்னு அம்ர் தௌசி எந்த சுஹைல் கொஞ்ச காலத்திற்கு முன்னால போய் தன் சமுதாய மக்களை இஸ்லாத்துக்கு அழைத்தாரோ, எந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்து இஸ்லாத்தை நாயகத்தையும் குறை பேசினார்களோ அதே மக்களை இப்போது சுஹைல் அழைக்க போகிறார். அதே மக்கள் தான், அதே ஆள் தான். இதற்கு பிறகு நபியினுடைய துஆவிற்கு பிறகு போய் அந்த மக்களை சந்தித்து அவர் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்த பொழுது சுப்ஹானல்லாஹ், நபியினுடைய அந்த உயர்ந்த குணம், நபியினுடைய அந்த சிறந்த துஆவின் காரணத்தினாலே இதற்கு பிறகு அந்த சமுதாயத்திலே சுமார் 80 குடும்பத்தார்கள்
நூற்றுக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறை நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். நண்பர்களே, இதற்கு பகரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் தன்னை திட்டுகிறார்கள் என்ற அந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு அந்த மக்களுக்கு எதிராக சாபமிட்டிருந்தால் இத்தனை பெரிய பேர அழிவு அந்த மக்களுக்கு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்ச காரணத்தினால அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தில் ஏற்கிற பாக்கியத்தை கொடுத்தார். இன்னொரு வரலாறு அல்லாமா பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய ஷுஅபுல் ஈமான் கிதாபிலே சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்திற்கு பின்னால வாழ்ந்த ஒரு மிகச் சிறந்த இறைநேசர் அல்லாமா மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹ். மஅரூஃபுல் கர்ஹி பகதாது நாட்டிலே மிகப்பெரிய கடலை போன்று காட்சி அளிக்கிற ரஜிலா நதிக்கரையிலே உட்கார்ந்து தன்னுடைய மாணவர்களோடு மஅரூஃபுல் கர்ஹி ஆன்மீகத்தை பேசிக் கொண்டிருந்தார். தன்னுடைய மாணவர்களுக்கு அல்லாமா மஅரூஃபுல் கர்ஹி ஆன்மீகத்தை பேசிக் கொண்டிருந்த அந்த வேளையில அப்பொழுது கடலிலே சில வாலிபர்கள் கப்பலிலே போகிறார்கள், படகிலே போகிறார்கள். படகிலே போகக்கூடிய அந்த வாலிபர்களோ அமைதியாக போனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய விதத்திலே மது குடித்துக் கொண்டு இசை இசைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு கூச்சல் போட்டுக் கொண்டு போனார்கள். கடற்கரை ஓரத்திலே அமர்ந்திருந்த மஅரூஃபுல் கர்ஹி இடத்திலே அவர்களுடைய சீடர்கள் சொன்னார்கள், அம்மா தராகும், நீங்கள் இவர்களை பார்க்கவில்லையா மகானே? யாக்கூன் அல்லாஹ் முஜாஹிதீன, பகிரங்கமாக பாவம் செய்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் கொடுத்தால் வேறு பிரச்சனை, யாருக்கும் தீங்கு ஏற்படாத வகையிலே ஆடினால் பாடினால் அது அவர்களுடைய இஷ்டம். 4 பேருக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விதத்திலே பகிரங்கமாக பாவம் செய்கிறார்களே. இந்த மக்களுடைய அழிவுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இவங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? குடிக்கிறவங்க, கும்மாள் அடிக்கிறவங்க நாசமா போகட்டும், அல்லாஹ்விட துஆ செய்யுங்க, பத்வா செய்யுங்க என்பதாக சீடர்கள் மகான் மஅரூஃபுல் கர்ஹி இடத்திலே சொன்ன பொழுது அவங்க 2 கையை உயர்த்துறாங்க. வீரர்கள்லாம் மகான் என்ன சாபமிட போறாங்க, என்ன பத்வா செய்ய போறாங்க, இவங்க ஒழிஞ்சு போகட்டும் என்று ஆர்வத்தோடு காத்திருந்த வேளையிலே அல்லாமா மஅரூஃபுல் கர்ஹி உலகமே ஈர்த்து பார்க்கிற விதத்திலே அழகான துவா செஞ்சாங்க. இலாஹி, என் இறைவா, கமா ஃபர்ரஹ்தஹும் துன்யா ஃபஃபர்ரிஹும் ஃபில் ஆখিরাহ. யா அல்லாஹ், இந்த மக்களை எல்லாம் இதோ போகக்கூடிய இந்த மக்களை அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க? ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இசை வாசித்து கொண்டு போறாங்க. யா அல்லாஹ், இந்த மக்களை உலகத்திலே நீ எப்படி சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறாயோ அதே போல இந்த மக்களை மறுமையிலும் சந்தோஷமாக வாழ வைத்துவிடு என்று துவா கேட்டார். சீடர்கள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இன்னமா சஅல்னாக அன் ததுவா அலைஹி, மகான் அவர்களே, இந்த மக்கள்லாம் நாசமா போகட்டும், குடிக்கிறாங்க, கும்மாளம் படிக்கிறாங்க, அவங்கள சாபம் எடுக்க என்று உங்களிடத்தில் சொன்னால் இந்த உலகத்துல சந்தோஷமா இருந்தது போல மறுமையிலே சந்தோஷமா இருக்கு, துவா செய்றீங்களே, இந்த துவா வித்தியாசமா இருக்குது, ஏன் எப்படி துவா செஞ்சீங்க என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, என்னுடைய துஆவின் உள்ளே இருக்கிற அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதா ஃபர்ரஹும் ஃபில் ஆখিরাহ சாப அலைஹி, யா அல்லாஹ், இவர்கள் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதை போல மறுமையிலும் சந்தோஷமா வாழணும் என்று நான் துவா கேட்டேனே, இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இவர்கள் மறுமையிலே சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா உலகத்துல தௌபா செய்யணும். அப்ப என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு, பாவங்களை விட்டு பாதுகாத்து, அதன் மூலமாக மறுமையில சொர்க்கத்தை கொடு என்றுதானே நான் துவா கேட்டிருக்கேன். சகோதர முஸ்லிமுக்கு பாவம் செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடிய முஸ்லிமும் சகோதரன் அவன் அழிஞ்சு போகட்டும் என்று துவா கேட்பது நல்லதா, அவனுடைய ஹிதாயத்திற்காக துவா கேட்பது நல்லதா? நாம துவா கேட்டு அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டா அவனுக்கு நேர்வழி கிடைக்கும், நமக்கு அவனுடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இந்த துவாவை தான் நாம செய்யணும் என்று சொன்னாங்களாம் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹ்.
அல்லாஹு தஆலா நம்மையும் பிற மக்களை திட்டக்கூடிய சபிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி விடாமல் நமக்காக வேண்டி உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காக வேண்டி எல்லா மக்களுடைய நலவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.